பிரியமானவர்களை பாருங்கள், நீங்கள் தயவு செய்து அந்த யோனா 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் அந்த பாருங்க, யோனா ஒரு 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 சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். அருமையானவர்களே, எச்சரிக்காமல் மனிதர்களை தேவன் தண்டிப்பதே இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் இயேசுவின் நாமம் என்கிறது ஒரு காதிலே விழாமல் அவர்கள் நியாய தீர்ப்பிலே வந்து நிற்கப்படுவதே இல்லை. பிரியமானவர்களே, ஒரு நாளும் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். God gives a chance, repeated chance. பிரியமானவர்களே, இது 1 மாதம் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே ஒரு இடத்துல 1 வருடம் கொத்தி வரமுடும் என்றார். உங்களுக்கும் எனக்கும் எத்தனை வருடங்களை கொடுத்திருக்கிறார். மொத்தத்திலே அவர் சிலுவையிலே ஜீவனை விட்டதிலிருந்து 2000 வருடங்களை இந்த உலகத்திற்கு தவணையாக கொடுத்திருக்கிறார். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நினிவே பட்டணத்தார் பாருங்கள், பயன்படுத்தினார்கள். யோனா 3வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தந்தம் பொல்லாத வழியையும் தந்தம் கைகளின் கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருந்தார். அருமையானவர்களே, கர்த்தர் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாதவர். அவன் மனம் திரும்பி பிழைப்பதே விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவர் சந்தோஷப்படுவார். நீங்களும் நானும் முழங்கால் போட்டுட்டா போதும், பரலோகமே சந்தோஷப்படும். பரலோகமே சந்தோஷப்படும். மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஈச் ஒன் ஆஃப் யூ, நீங்கள் முழங்கால் போடணும். தனியாக முழங்கால் போடணும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ப்ரேயர் மேட் இருக்கணும், ஒரு ஜெப பாய் இருக்கணும். ஒவ்வொரு நாள் காலையிலையும் கரெக்டாக முழங்கால் போட்டுருக்கணும். அந்த கரெக்ட் டைமுக்கு நீங்கள் முழங்கால் போடணும். நீங்கள் 5 மணிக்கு முழங்கால் போடுவீங்கன்னா 4:45 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் அந்த இடத்துல வந்து இறங்கிடும். நீங்கள் அந்த ப்ரேயிங் ஹேபிட் அதை நீங்கள் தயவு செய்து யூ ஹேவ் டு மெயின்டைன் இட். நீங்கள் முழங்கால் போடணும். உங்கள் முழங்கால் எவ்வளவு காய்ப்பு பிடிக்குதோ அவ்வளோ தூரம் உங்களுடைய இருதயம் ரொம்ப மென்மையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், டெண்டராக இருப்பீங்க. உங்கள் முழங்கால் வந்து காய்ப்பு பிடிக்கலைன்னா உங்கள் இருதயம் ரொம்ப முரட்டு இருதயமாக மாறிடும். சீக்கிரமாக கோபம், சீக்கிரமாக பாவம். நான் ரொம்ப முழங்கால் போடணும், ரொம்ப முழங்கால் போடணும். இது என்னுடைய humble request to all of you, whoever you may be. But you and I are in the same boat. We are sinners, saved by grace. பிரியமானவர்களை, இதை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஏசப்பாவின் ஓடணும். ரைட் அபவுட் டர்ன் என்று நான் சொன்னேன். அங்கே ஓடாமல் இங்கே ஓடிடணும். ஏசப்பாட்ட ஓடிடணும். ஒவ்வொரு நாள் காலையிலையும் முழங்கால் நிற்கணும். தயவு செய்து நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று நான் மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா விசுவாசிகளும் இதை செய்ய வேண்டும். முழங்கால் போடாவிட்டால் பிரியமானவர்களே, we are disconnected with heaven. அவருடைய அருமையான ஆண்டவர் பிரியமானவர்களே, எவ்வளவு தூரத்திற்காக 2000 வருஷத்துக்கு முன்னால தேவன் மனிதனாக மாறி 33 வருஷம் 3 வருஷம் பப்ளிக் மினிஸ்ட்ரி பாலஸ்தீனாவில் 40 மைல் நீளம் பாலஸ்தீன், 30 மைல் அகலம். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒருத்தர் சொல்கிறபடி ஜீசஸ் வாக்ட் அட் an average of 30 miles per day. போய் தெருவாக போய் தண்ணியாக போய் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தி சிலுவையில் கல்லர்களுக்கு நடுவில் அவர் அடித்தாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு இது அவர் அடித்தார்கள். அப்போ கூட அவர் ஒரு வார்த்தை சொல்லலையே, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஒரு கல்யாணம் அவரை பார்த்து, உங்களுடைய ராஜ்யம் வரும்போது என்னை நினைத்துக்கொள்ள, இன்னைக்கு ரைட் நவ் யூ வில் பி வித் மீ இன் பேரடைஸ். என்ன அன்பு பாருங்கள், அவ்வளோதான். ஜான், நீ என் மகன்பா, நீ என்னுடைய மகன். பிரியமானவர்களே, ஒரு பையன் வீட்டை விட்டு ஓடிட்டு ரொம்ப வருஷமாக ஓடிட்டான். 5, 6 வருஷம் 7 வருஷம் ஓடி போயிட்டான். அப்பா அவனுக்காக காத்து கொண்டே இருந்தார்.
திடீர்னு வீட்டுக்கு ஒரு கடிதம் வருகின்றது. அப்பா, நான் வீட்டுக்கு வருகிறேன் அப்பா. நீங்கள் என் மேல் கோபம் இல்லை என்றால், உங்களுக்கு உண்மையிலே என் மேல் அன்பு இருக்கும் என்றால், நான் வீட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், அப்பா வீட்டுக்கு மேலே ஒரு வெள்ளை கொடியை கட்டி விடுங்கள் அப்பா என்று எழுதியிருந்தான். நான் ரயிலில் வருவேன் அப்பா. நான் இந்த ரயிலில் வரும்போதே நம்ம வீடு தெரியும் அப்பா கண்ணுக்கு. நான் வீட்டில் இந்த பார்ப்பேன், மேலே ஒரு வளர்த்தியா ஒரு வெள்ளை கொடியை கட்டிடுங்க. அப்படின்னா நீங்கள் அப்பா, நீங்கள் என்னை மன்னித்துட்டீங்க, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீங்க, நான் ட்ரெயினில் இறங்கிடுவேன், இல்லைனாவே ட்ரெயினில் போயிடுவோம்ப்பா. அவங்க அப்பா என்ன செய்தார் தெரியுமா? அந்த ஒரு வெள்ளை கொடி கட்டலை, அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தெரு நெடுக கட்டிட்டார். அவ்வளவு வெள்ளக்கொடி, அத்தனையும் வெள்ளக்கொடி. அதுதான் இயேசுவின் ஜெயக்கொடி. உனக்கும் எனக்கும் பிரியமானவர்களே, இந்த ஜெயக்கொடியை இயேசு கட்டி இருப்பதை உன்னுடைய கண்ணும் என்னுடைய கண்ணும் கண்டுவிட்டால் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இல்லாவிட்டால் சாவியர்கள். உங்கள் பாவத்திலே நீங்கள் சாவியர்கள். வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, நீங்கள் பாருங்கள், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குகிறார், வெள்ளை கொடியை கட்டுகிறார். பிரியமானவர்களே, ஆனாலும் 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 டைம் பவுண்ட். பிரியமானவர்களே, பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். பிரியமானவர்களே, மேக்சிமம் 80 years. அதுல எத்தனை வருஷத்துக்கு நமக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்குது பிரியமானவர்களே. the duration of life may be there, but the quality of life எங்க இருக்கிறது பிரியமானவர்களே? எத்தனை மனிதர்கள் கட்டிலே கிடக்கிறார்கள் 5 வருஷமாக. பிரியமானவர்களே, உங்கள் முன்னாலே நான் நிற்கிறேன் என்றால் இது ஒரு அற்புதம். பிரியமானவர்களே, 7 வருஷத்துக்கு முன்னாலே என்னுடைய சரீரத்திலே கேன்சர் கண்டுபிடித்தார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் 6 மாதம் தான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எனக்குள் இருப்பதனாலே இவ்வளவு சரீரத்தோடு இத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய சரீரம், என்னுடைய சரீரம், இதற்குள் எத்தனை இருக்கிறதோ நமக்கு தெரியாது. எத்தனை வருடம் வாழப் போகிறோமோ நமக்கு தெரியாது. we are time bound. பிரியமானவர்களே, இந்த டைம் பவுண்டில் இந்த கிரேஸை நோக்கி பார்க்காவிட்டால், இந்த லவ்வை நோக்கி பார்க்காவிட்டால், இந்த அருமையான இரட்சகரை நோக்கி பார்க்காவிட்டால், we will be missing a big opportunity. பிரியமானவர்களே, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொதுவாக எல்லா கல்லறை தோட்டத்திலும் எழுதி வைத்திருப்பார்கள். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, மனிதன் இஸ் டைம் பவுண்ட். இந்த கிருபை இஸ் டைம் பவுண்ட். பிரியமான, ஒரு நாள் சிலுவை எடுக்கப்படும், சிம்மாசனம் இறக்கப்படும். ஒரு நாள் இரட்சகராக வந்தவர் அப்படியே ஒரு நியாயாதிபதியாக வருவார். அன்றைக்கு கெஞ்சினாலும் கூத்தாடினாலும் மன்னிப்பு இல்லை. பிரியமானவர்களே, அநேக நாடுகளை ஜெயித்த ஒரு ராஜா, ஒரு ஒரு சக்கரவர்த்தி, நிறைய நாடுகளை அவன் ஜெயித்தான், மகாரசன். ஆனால் அவன் ஜெயித்த நாடுகளை எல்லாம் அவன் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்ததில்லை. நாடுக்கு நாடு ஜெயிப்பான். என்ன ஒரு ஆர்மி, அவ்வளோ பவர்ஃபுல் ஆர்மி, நிறைய நாடுகளை ஜெயித்தான். ஒரு நாள் தன் நாட்டிலே ஒரு நாட்டை போய் பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். அந்த நாட்டிற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினான். இந்த நாளிலே உங்கள் ராஜாவாகிய நான் வருகிறேன் என்று, இந்த இடத்துக்கு வருவேன், இந்த சிட்டிக்கு வருவேன், இந்த தெருவிலே வருவேன், இந்த டேட்டிலே வருவேன், இந்த டைமிலே வருவேன் என்று. பிரியமானவர்களே, அந்த மக்கள் எல்லாரும் ராஜா வரக்கூடிய அந்த வீதியிலே அப்படியே சுத்தம் பண்ணினார்கள். அந்த சிட்டியே டெக்கரேட் பண்ணப்பட்டது, அந்த வீதி அலங்கரிக்கப்பட்டது. ராஜா 10 மணிக்கு வருகிறார் என்றால் காலையில் 4 மணிக்கே ஜனங்கள் கூடிவிட்டார்கள் ராஜாவின் முகத்தை பார்ப்பதற்காக. அந்த டைரக்ஷன்லேருந்து ராஜா வரப்போகிறார். எல்லாரும் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, 10 மணி வந்தது. ஒரு மனிதன், ஒரு பிச்சைக்காரன் ஆடி 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 அப்படியே வந்து அப்படியே போகிறான். அங்கும் இங்கும் இருக்கிற ஜனங்கள், பிச்சைக்காரனே ராஜா வரப்போகிறார், உனக்கு இந்த ரோட்டில் என்ன வேலை என்று துப்பினார்கள். சின்ன சின்ன கல்களை எடுத்தவர்கள் எறிந்தார்கள். எல்லாவற்றையும் வாங்கி கொண்டான், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டான்.
பிரியமானவர்களே, அப்படியே 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 நடந்து 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 அந்த வழியிலிருந்து இந்த வழி வரை அங்கு பார்ப்பான், இங்கு பார்ப்பான், அங்கு பார்ப்பான், இங்கு பார்ப்பான். ஒருவரும் நேசிக்கவில்லை, ஒருவரும் அன்பாக ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அப்படியே போய்விட்டான். பிரியமானவர்களே, போய்விட்டான். அறிவிப்பு வந்தது, ராஜா இன்றைக்கு வர முடியவில்லை, ராஜா நாளைக்கு வருவார், நாளைக்கு இதே நேரம் வருவார். மறுபடியும் கூடினார்கள், தெருவை தூற்றார்கள், அலங்கரித்தார்கள். அடுத்த நாள் 10 மணிக்கு ஒரு அழகான ரதம் வந்தது. பிரியமானவர்களே, அழகான குதிரைகள். பிரியமானவர்களே, அரசன் வீட்டில் தான் பிரியமானவர்களே வந்தான். அங்கும் பார்த்தான், இங்கும் பார்த்தான். அவர்களும் பார்த்தார்கள், இவர்களும் பார்த்தார்கள், பயந்தார்கள், இருதயத்தில் அடித்தார்கள், தலையில அடித்தார்கள். அதே முகம், நேற்று பார்த்த அதே முகம். நேற்று துப்பினோமே, நேற்று கல்லை எடுத்து எறிந்தோமே, அதே முகம். நேற்று ராஜா மாறுவேடத்தில் வந்தான், இன்றைக்கு ராஜாவாக வந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் ஒரு மனிதனில் மனிதனாக பாவிகளுக்கு நடுவிலே போஜனம் பண்ணுகிறவராக, சகைவே உன்னுடைய வீட்டில் நான் இறங்க வேண்டும், சந்திக்க தங்க வேண்டும், இறங்கி வா என்று சொல்லி ஆயக்காரர் முன்னாலே, பாவிகள் முன்னாலே கைகளை போடுகிறவராக வந்தார். அவரை 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 குத்தினார்கள், திட்டினார்கள். போர் சேவகர்கள் வாரினால் அடித்தார்கள், கன்னத்தில் அடித்தார்கள். அவரை, அதே நபர், அதே முகம் ஒரு நாள் வரும். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். நீயோ நானோ ஆடி மிக பாடி நாம் நேசரோடு சேருவோம். பிரியமானவர்களே, அது எத்தனை அருமையான நாள்! அத்தனை அருமையான நாளுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் உங்களை நேற்றும் இன்றும் இன்னும் வரும் நாட்களிலும் எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் மூலம் ஆற்றுவார், தேற்றுவார், வழி நடத்துவார். சகோதரனே, நீ கவலைப்படாதே. சகோதரியே, நீ கவலைப்படாதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து விட்டால் போதும். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, என் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை ஒரு பணத்துக்காக தேடாதீங்கள், இயேசுவை ஒரு சுகத்துக்காக தேடாதீங்கள், இயேசுவை ஒரு பொருளாதாரத்துக்காக, ஒரு பிராஸ்பரிட்டிக்காக தேடாதீங்கள். இயேசுவை உங்களுடைய ஆத்துமாவுக்காக தேடுங்கள். நான் பாவி, எனக்குள் வாரும் என்று சொல்லுங்கள். பொருளாதாரம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், வளம் கிடைக்கும், வருங்காலம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். பிரியமானவர்களே, எல்லாம் கிடைக்கும். பிரியமானவர்களே, இதை தேடுகிறவர்களாக கர்த்தருடைய ஜனங்களாகிய உங்களை, நம்முடைய அருமையான சபையை, கோயம்புத்தூரில் இருக்கும் எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளை, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கும் எல்லா விசுவாசிகளை ஆண்டவர் காத்து கொள்வாராக. விசுவாசிகள் கர்த்தருடைய வருகையிலே தங்கள் தலையிலே தாங்களே கையடித்து வருந்தாமல் காத்து கொள்வாராக. அதே சமயத்தில் கர்த்தருடைய ஜனங்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய வீட்டை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசம் வேண்டும். கணவனுக்கு இருந்தால் மனைவிக்கு வர வேண்டும். நம்மால் இயன்ற மட்டும் இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதோ இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரே, வருக வருக இயேசு ராஜா, என்னுடைய இருதயத்தில் வருக வருக இயேசு ராஜா, பெருக பெருக இயேசு ராஜா. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் பெருக பெருக இயேசு ராஜா, பெருகுக இயேசு ராஜா. என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய ஜெனரேஷனிலே, என்னுடைய சந்ததியிலே இயேசுவின் மகிமை பெருகட்டும் இயேசு ராஜா. இவ்விதமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நீடூழி வாழ்வீர்களாக, சுகத்தோடும் பலனோடும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் தீர்க்காயுசோடு வாழ்வீர்களாக. வாழும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்வீர்களாக, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. தயவுசெய்து நாம் எல்லாரும் எழும்பி நின்று என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன் உங்களுக்காக. நீங்கள் 2 நாள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து எழும்பி நின்று நான் செய்யும் இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களுடைய ஆவியோடு இருப்பாராக, உங்களுடைய ஆத்மாவோடு இருப்பாராக, உங்கள் மைண்டோடு இருப்பாராக.
உங்களுடைய எவரி ஸ்டெப்போடு இருப்பாராக. நீங்கள் வீட்டுக்குள் என்டர் பண்ணும் பொழுதும் அவர் உங்களோடு என்டர் பண்ணுவாராக. வீட்டை விட்டு வெளியே வேலைக்கோ படிப்புக்கோ போகும் பொழுது, விசேஷமா நாளைக்கு பரீட்சை காலுக்குள் என்டர் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களோடு என்டர் பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவராக. கண்மணி போல காத்துக் கொள்வாராக. உங்கள் வீட்டை சுற்றி கர்த்தர் தம்முடைய தூதர்களை வைப்பாராக. பொல்லாத மனிதருடைய கண்களுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பாராக. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுகலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கும் வேளையிலே பிசாசை உங்களை விட்டு கர்த்தர் தூரத்திலே வைப்பாராக. என்னிடத்தில் வருகிறவனை நான் பொறுமை தள்ளேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, பிரியமானவர்களே, உங்கள் இதயத்தில் என்னோடு கூட சேர்ந்து நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்துவே, இனி பேசுவது நான் அல்ல பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய வாயிலிருந்து பேசுவார். இனி என்னுடைய மைண்ட் அல்ல கிறிஸ்துவின் மைண்டே என்னுடைய மைண்டாக மாறுகின்றது. இனி இது என்னுடைய சரீரம் அல்ல, என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக மாறுகின்றது. இவ்விதமாக நீங்கள் உங்கள் இதயத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் எவ்வளவு தூரம் சொல்றீங்களோ அவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தயவு செய்து உங்கள் இதயத்தில் சொல்லிக் கொள்ளுங்க. தூங்கும் போதும் நீங்க சொல்லிக் கொள்ளுங்க, எழும்பின பிறகு சொல்லிக் கொள்ளுங்க. இப்படியே நீங்கள் சொல்லி 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 இந்த உலகத்துல கர்த்தருக்குள்ளாக நீங்கள் நிலைத்து நிறுந்து விடுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் எங்கள் நல்ல கர்த்தாவே, கிருபையின் எங்கள் நல்ல ராஜாவே, மன்னிப்பதற்கு தயவு உள்ளவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல மன்னிப்பு இருப்பதினாலே இந்த உலகத்திலே இவ்வளவு நாளும் நாங்கள் தப்பி வந்தோம் கர்த்தாவே. இனிமேலும் வரும் நாட்களிலும் எங்களுக்கு இந்த மன்னிப்பை நீர் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் பிதாவே. உலகம் பாசி நிறைந்தது கர்த்தாவே. எங்களுடைய ஒரு சிறு அஜாக்கிரதையிலையும் நாங்கள் வழிக்கு விழ முடியும் கர்த்தாவே. உலகம் குப்பைகள் நிறைந்தது கர்த்தாவே. ஒரு சில நிமிடத்தில் எங்கள் இதயத்திலே தூசிகள் வந்துவிட முடியும் கர்த்தாவே. ஆகையினாலே கர்த்தராய தேவனே, பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் வாயின் வார்த்தைகளையும் எங்கள் இருதயத்தின் தியானத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று, கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதற்கு இனி நாங்கள் அல்ல இயேசுவே, கிறிஸ்துவே, இனி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்பா. இந்த பாடி போனாலும் இயேசுவே செய்ய போகிறீரப்பா. நீரே கிரியைகளை செய்ய போகிறீரப்பா. நாளைக்கு திங்கட்கிழமை ஒரு நியூ வீக் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் இயேசுவே நீரே எங்களுடைய வழி நடத்துதல் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களுடைய வழி நடத்துதல் அப்பா. உங்களுடைய வசனமே எங்களுடைய வழி நடத்துதல் அப்பா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு சித்தம் கொண்டதினாலே நீங்கள் இந்த வேளையிலே உங்கள் இருதயத்திலே தீர்மானம் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. இவ்விதமாக ஜெபம் பண்ணின ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் இருதயங்களை நீர் அறிந்திருக்கிறேன். அவர்களை நீர் காத்துக்கொள்ளும். உங்களுடைய வருகை வரை நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். யாராவது இன்றைக்கு இரவிலே படுக்கையின் ஓரத்திலே முழங்கால் படியிட்டு தங்களுடைய பாவங்களை உம்மிடத்திலே ஒப்புக்கொள்வார்கள் என்றால், ஒப்புக்கொண்டதை வாய் திறந்து அறிக்கை செய்வார்கள் என்றால், எங்கள் நல்ல தகப்பனே, ஜான் நீ என் மகனப்பா என்று சொன்னவர், நீ என்னுடைய மகளம்மா, நீ என்னுடைய மகன் தம்பி என்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் சொல்லி, இன்றைக்கு இரவிலே சுத்த மனசாட்சியோடு பரிசுத்தமுள்ள ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் படுக்கைக்கு செல்ல உதவி செய்யும். இந்த நாள் முதல் கர்த்தருடைய வருகை நாள் வரை உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை விட்டு விலகாமல் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.